ஹே மை பியூட்டிஸ், நான் உங்கள் ஆர்ஜே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போகிறோம். முதல்ல நான் என் ஐப்ரோஸை தான் ஃபில் பண்ண போகிறேன். அதுக்கு மார்ஸோட ஐப்ரோ பவுடர் பேலட் தான் எடுத்திருக்கேன். இதோட மஸ்ட் ஹேவ் ஷேட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌனும் அந்த பிளாக்கும். இது உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். நான் இது ரெண்டுத்தை மட்டும்தான் ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணி காலி பண்ணியிருப்பேன். இப்போ நான் இந்த பவுடர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நான் என்னோடய மிடில் பார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்போவுமே ஃப்ரண்ட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா பவுடர் போய் மொத்தமாக அங்கே செட்டில் ஆகிறதுனால ஒரு நேச்சுரல் ஐப்ரோ ஃபினிஷ்டு கிடைக்காது உங்களுக்கு. அதனால் மிடில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க அந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்ம அங்கே ஃபில் பண்ணும்போது ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் தெரியும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஸ்கூலி வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். நெக்ஸ்ட்டு நான் இன்றைக்கி ஃபவுண்டேஷன் இல்லை வேறு எதுவுமே பிபி க்ரீமோ எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. இன்றைக்கி நான் நேச்சுரலாக தெரியணும் அப்படின்றதுக்காக ஸ்விஸ் பியூட்டியோட பேஸ் ஹைலைட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பர்சனலி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் முன்னாடி இருந்த ஸ்கின்னுக்கும் நெக்ஸ்ட்டு வரப்போகிற ஸ்கின்னுக்கும் எப்படி இருக்குன்னு ஒரு க்ளோ தெரியும், நேச்சுரல் ஒரு லுக்கு தெரியும், கொஞ்சம் பிரைட்டன் பண்ணியும் காட்டியிருக்கும் என்னோடய ஃபேஸை. அதனால் பர்சனலி எனக்கு இந்த பேஸ் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு காஜலுக்கு மைக்லாமோட கோல் காஜல் தான் எடுத்திருக்கேன். இது ஒரு அரவுண்டு நான் 6 மந்த்தாக யூஸ் பண்ணுறேன். இது கைஸ் நான் சொல்லணுன்னா இது உண்மையிலே ஒரு நல்ல பிராண்டு, லாங் லாஸ்டடாக இருக்கும். நிறைய ஹவர்ஸ் ஸ்டேவ் ஆகுது. இதோட நான் இன்னர் லைனில் வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அப்பர் லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் ஒரு நேச்சுரல் லுக்கு தெரியும். அதுக்காக அது இல்லாமல் என்னுடைய இன்னர் லைன் கீழேயுமே வாட்டர் லைனு கீழேயுமே இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஐஸ் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு ஹூடட் ஐஸு. அதனால் என்னுடைய ஐஸை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக அது கீழே தடவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ பார்க்க ஒரு நல்ல என்னுடைய ஐஸை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அதிலே ஒரு லைனுமே வரைஞ்சிக்கிறேன். இந்த பக்கமும் அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். இது மேபெலினோட லைனர். இது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறதுனால அதோட பிராண்டே அழிஞ்சு போச்சு. இதை வச்சு நான் என்னோடய ஐஸில் ஒரு சின்ன விங் லைன் வரைஞ்சிக்கிறேன். கொஞ்சம் ஐலைனர் போடுறது கஷ்டம்தான், இருந்தாலும் பார்த்து போட்டோன்னா அழகாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபேஸ்க்கு கண்ணு தான் அழகாகவே இருக்கணும். அப்போ தான் நம்மளோட லுக்கை கொஞ்சம் நல்லாவே காட்டும். அதுக்காக ஐஸாக தான் நம்ம ஃபுல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ரெடி பண்ண போகிறோம். ஃபில் பண்ணிட்டேன். இப்போது அதே மாதிரி இந்த பக்கமும் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது மஸ்காரா யூஸ் பண்ண போகிறேன். இது ப்ளூ ஹெவனோட 2% வால்யூமைசர் மஸ்காரா. இதுவுமே பர்சனலி நல்லாயிருக்கும். இதை வச்சு என்னுடைய ஐ லேஷஸை கர்ல் பண்ணி விட்டுக்கிறேன். ஐ மேக்கப் ஃபுல்லாக முடிஞ்சது. ஸ்விஸ் பியூட்டியோட க்ரீம் டிண்ட் எடுத்திருக்கேன். இதை என்னுடைய ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ண போகிறேன். இது 2 in 1 லிப்ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணலாம், ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சீக் போன்ஸில் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிவிட்டு கையை வச்சு பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன்.
எப்போவுமே இந்த ஒரு பார்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளோடைய சீக் பாயிண்ட்ஸில் வந்து கொஞ்சம் ரோஸியாக தெரிஞ்சதுன்னா எப்போவுமே அழகாக இருக்கும். இது உண்மையிலே எனக்கு ரொம்ப பர்சனலி பிடிச்ச பார்ட்டுன்னு சொல்லலாம். ஐஷேடோ இன்றைக்கி எதுவும் யூஸ் பண்ணாததுனால என்னுடைய ஐஷேடோக்கு பதிலாக இந்த டிண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து லிப்புக்கு போயிடலாம். லிப் லைனருக்கு ஸ்விஸ் பியூட்டியோட போல்ட் லிப் லைனர் தான் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து ஒரு டீப் ரெட். இதை வச்சு என்னுடைய அவுட்டர் லிப் கார்னரை லைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வந்து எந்த ஒரு லிப்ஸ்டிக்கும் யூஸ் பண்ணலை. நான் எடுத்த அதே க்ரீம் டிண்ட்டை தான் எடுத்து லிப்ஸ்டிக்காக யூஸ் பண்ண போகிறேன். இது ஒரு நியூட் ஷேட். லிப்ஸ்டிக் போட்டால் மாதிரி ரொம்ப தெரியாது, அதுக்காக தான் நான் இன்றைக்கி இதை எடுத்திருக்கேன். லிப்பில் அப்ளை பண்ணிவிட்டு லிப் லைனரும் லிப்ஸ்டிக்கும் மெர்ஜ் ஆகிற மாதிரி நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், இது ஒரு நியூட் ஷேட், சட்டிலான ஒரு லுக் தரும். அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி மேக்கப். கடைசியாக பொட்டு வச்சு என்னுடைய மேக்கப்பை வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க.